பயப்படுதலே நாணத்தின் ஆரம்பம். மூடர் நாணத்தையும் போதையத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உன் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களுடைய ரத்தம் சிந்தும்படி பதவியிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாதாரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எங்களுடைய துன்மார்க்கருடைய ஆலோசனையும் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதிரை போல் இருக்கிறார்கள். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒன்றான மெய் தேவனாகிய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவன் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது அவர்களில் பிரதான பாவினார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கும். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாய் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்களோ உங்களை அந்தகாரித்து நின்று நீங்களோ உங்களை அந்தகாரித்து நின்று ஆச்சரியமான தம்முடைய ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் அவர் ராஜரீகமான ஆச்சாரிய கூட்டமாயும் அவர் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்களே. தெரிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போர் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். உங்களில் ஒருவன் ஞானத்தின் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் கருத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. சகலமும் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும்
மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் முழுமையும் நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஆதியிலே அவர் தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூடியிருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம்